சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, சூரா பக்ராவினுடைய 153வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையையும் தொழுகையையும் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற நேரத்தில் தாஹாவினுடைய 132வது வசனத்தில் வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள், லா நஸ்அலுக, உங்களிடத்தில் நாங்கள் கேட்கவில்லை, ரிஸ்கன், உணவை உங்களிடத்தில் நான் கேட்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு வ நஹ்னு நர்சுகு, உங்களுக்கு நானே உணவளிக்கிறேன். அல்லாஹ் இந்த இடத்தில் தொழுகையையும் பொறுமையையும் வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்ஃபாலினுடைய 46வது வசனத்தை சொல்லுகிற நேரத்தில் வஅத்தீஉல்லாஹ வர்ரசூல், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு வழிபட்டு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் வஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாக இருங்கள், பொறுமை இல்ல குணமுடையோரிடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரானுடைய 200வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், வஸாபிரு, இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் பொறுமையாக இருந்து இன்னல்களை சகித்துக் கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா அல் பலதினுடைய 17வது வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் சும்ம கான மினல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டதற்கு பிறகு வத்தவாஸௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை ஈமான் கொண்டு விட்டால், மூமின் ஆகிவிட்டால், இந்த பூமியில் குழப்பங்களும் சோதனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் இழப்புகளும் உங்களுக்கு வரும். நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ரப்பு அளிக்கிற தீர்ப்பில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நீங்கள் கவனித்து அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அந்த பொறுமையோடு நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இல்லல்லதீன ஸபரு, முதலாவது நீங்கள் பொறுமையாக இருந்து வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல இபாதத்துகள் செய்யுங்கள். பொறுமை அல்லாஹ் முதலாவது சொல்லிவிட்டு அடுத்ததாக நல்ல வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு வலஹும் உலாயிக லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு அந்த ஈமான் கொண்டு பொறுமையாக இருந்து நல்ல இபாதத்து வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எங்களுக்கு தேவை. இஸ்லாத்தினுடைய பிள்ளைகள் தன் சிறு குழந்தையை, தன் தம்பியை கொலை முயற்சி செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இறுதியில் மசூரா மாறி கிணத்தில் வழிப்போக்கருக்கு அந்த குழந்தையை தள்ளுகிறார்கள். இறுதியில் ரத்தம் படிந்த அந்த சட்டையை தன் தகப்பனிடத்தில் கொண்டு வருகிறார்கள், தகப்பனை ஏமாற்றுவதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்து அவர் தன் பிள்ளைகளை திட்டி தீர்க்கவில்லை, என்றும் செய்யவில்லை. அவர் என்ன செய்தார்? ஃபஸபுருன் ஜமீல், அழகாக பொறுமையாக இருந்தார். அல்லாஹ் அந்த எப்படி ஆச்சரியம் வரும் பாப்பாவுக்கு, பெத்தெடுத்த பாப்பாக்கு தன் பிள்ளைய தொலைச்சிட்டு அந்த புனியாமின் அந்த சகோதரர்கள் ஒரு ஆள் தொலைச்சாலும் பரவாயில்ல, 8-9 சகோதரர்கள் இருந்து ஒரு தம்பியை பாதுகாக்க இயலாம போய்த்தா. அந்த அளவுக்கு துரோகியா இருந்து லானத்து செய்யல, திட்டு தீர்க்கல்ல, பொறுமையாக அவர் இருந்து
அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார். இதுதான் பண்பு. முதல் பொறுமை. ஈமானை இழந்து பொறுமையை இழந்து காஃபிராக்கி பிதத்வாதி ஆக்கி முஷ்ரிக் ஆக்கி அதாக்கி இதா எல்லாம் ஆக்கினதுக்கு பிறகு யோசிக்கிறது, ஏப்பா நான் இப்படி பேசினேன். அவன் திருந்திருப்பான். இங்க நாம கட்டுச்சூரா இருப்பான், அவன் திருந்திருப்பான். அதுக்கு பிறகுதான் விளங்குற. ஆரம்பத்திலேயே பொறுமை இருக்கணும். பொறுமைதான் மார்க்கத்தினுடைய அரைவாசி பகுதி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லதீன ஸபரு பொறுமையாக இருந்து வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும். முதல்ல பொறுமை. இந்த குணம் இருக்கும் உள்ளத்துல. அடிச்சதுக்கு பிறகு அவன் ஒரு அடிதான் அடிச்சிருப்பான், 10 அடியை நாம் அடிச்சிட்டு நீ செஞ்சதுக்கு நான் பொறுமையாக இருந்தேன்றுவோம். மனைவி ஒன்றுதான் சொல்லி இருப்பா, வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் தலாக்கை சொல்லி இருப்பேன், குறைஞ்சத உம்மா வீட்டுக்கு நான் அனுப்பினேன். இத பொறுமையாடாவாப்பா? இதாட மார்க்கம் கட்டுத்தருகிறது எங்களுக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தவக்குலும் என்ன நாங்கள் திறந்து ஓத ஆரம்பித்து விட்டால் முழு பகுதியும் இந்த பொறுமைக்குள்ளதான் பெறும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா அல் அன்கபூத்தினுடைய 1வது 2வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இந்த மனிதர்கள் அவர்களுடைய உள்ளத்தினால் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, இந்த நாவால கலிமாவை சொல்லிட்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுட்டோம், நபியை நபியாக ஏற்றுக்கொண்டுட்டோம், அதன் காரணமாக கோட்டைகளில் வாழ்ந்து மெத்தைகளில் உறங்கி சுவர்க்கத்தை அனுபவிக்கலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று நீங்கள் சோதிக்கப்படாத வரைக்கும் இலகுவில் அந்த சுவர்க்கத்தை அடைந்து விட முடியாது. ஈமான் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை அவருடைய ஈமானுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் பரீட்சைகளை வைப்பான். ஆனால் சக்தியை தாண்டி வைக்க மாட்டான், ஆத்மாவை தாண்டி வைக்க மாட்டான். எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எங்களுடைய ஈமானும் அறிவும் எங்களுடைய இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் மார்க்க தேடல்களும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு பரீட்சையை வைப்பான். அதில் நாங்கள் வெற்றி அடைய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வைத்தான், அவர் வெற்றி அடைந்து விட்டார். நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது அந்த சமுதாயத்தின் நல்ல மனிதன் என்பதற்காக வேண்டி. நல்ல மனிதனை அல்லாஹ் நல்லவாறு பார்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? அல்லாஹ் பரீட்சை வைத்து பார்க்கிறான். ஈமான் நாவால் கொன்றால் போதாது, செயலில் காட்ட வேண்டும், வார்த்தையில் காட்ட வேண்டும், தொடர் தேர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாவினால் சொன்ன காரணத்தினால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நாங்கள் துன்பத்தை கொண்டு வறுமையை கொண்டு இழப்புகளை கொண்டு உங்களை சோதிக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நான் சோதிப்பேன், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எதுக்கு தெரியுமா நாங்கள் சோதித்தோம்? அவர்களில் உண்மையாளர்கள் யார், உண்மை மூமின்கள் யார், உண்மையான மனிதர்கள் யார், உண்மையில் நல்லவர்களாக என்னிடத்தில் இருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் பொய்யர்களை அறிந்து கொள்வதற்காகவும் ஈமான் கொண்டதற்கு பின்னால் நல்லவராக நடிக்கவும் முடியும், ஈமான் கொண்டதற்கு பின்னால் கெட்டவராக நடிக்கவும் முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையாளர்களையும் பொய்யர்களை நான் அறிவேன், எங்களால் அறிய முடியாது, எங்களால் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அல்லாஹ் அறிந்து அல்லாஹ் என்ன செய்வான்? தீர்ப்பை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற நேரத்தில் வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களில் யார் உண்மையான போராளிகள், உள்ளத்தோடு மார்க்கத்தோடு மனைவியோடு பிள்ளைகளோடு வணக்கங்களோடு நன்மைகளோடு யார் போராடக்கூடியவர்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம். உண்மை ஏகத்துவத்திற்காக வேண்டி யார் போராடுகிறீர்கள், குர்ஆனுக்காக வேண்டி யார், இதையும் நாங்கள் அறிவோம். உங்களில் யார் பொறுமை உள்ளவர்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வலனபுலுவ அக்பாரக்கும், உங்களுடைய செய்தியை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா பக்ராவினுடைய 155வது வசனத்தில் வலனபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம், விஷயின் சிலரை கொண்டுதான் சோதிப்போம். முழுதாக மூச்சு அல்லாஹ் நித்தாட்டி விட்டால் உயிர் போயிரும், முழுதாக பசி வந்தால் உயிர் போயிரும். உங்களோட ஆத்மாவை தாண்டி அல்லாஹ் சோதிப்பது கிடையாது. சிலதை கொன்று அதிலும் கொஞ்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
உங்களை சோதிப்பான் மினல் ஹவுஃப், முதலாவது பயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதிர்காலத்தை பற்றிய பயம், நிகழ்காலத்தை பற்றிய பயம், தர்மம் கொடுத்தால் இழந்துருவோம் என்று பயம், தொழுகைக்கு போனால் வேலை பெய்யும் என்று பயம், தொழாவிட்டா எல்லா பயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான். அந்த சோதனை உங்களுக்கு இடம்பெறும். எதிரியை பற்றிய பயம், நாளையை பற்றிய பயம், மனைவி பிள்ளைகளை பற்றிய பயம், எங்களுடைய ஈமானை பற்றிய பயம், எல்லா பயங்களும் அவருக்கு நடக்கும். அல்லாஹ்வை நீங்கள் என்ன நினைத்து அல்லாஹ்வை அழைக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். வனக்ஷிம் மினல் அம்வால், பொருளாதாரங்களை அல்லாஹ் குறைப்பான். பொருளாதாரங்களை அல்லாஹ் குறைப்பான். குறைக்கிற நேரத்தில், அதிகமாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை பத்தி எந்த ஞாபகமும் இருக்காது. சில நேரம் அதிகமாக இருந்து அல்லாஹ்வை கூடுதலாக அவர் வணங்குவார். இழந்து விடுவோம் என்ற பயத்தினால் அவர் என்ன செய்வார்? அல்லாஹுவை நெருங்குவார். அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தில் குறைக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், பொருளாதாரம் அதிகரிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அவதானிக்கிறான். வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரர்கள் யாருடைய இழப்பும் ஏற்படலாம். அந்த இழப்பின் போது உங்களை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான். இன்றைக்கு எல்லாருடைய இழப்பிலும் நாங்கள் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய ஈமானுடைய நிலைமையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வஸ்ஸமாராத், நான் விளைச்சல் நிலங்களை, நாங்கள் பொருளாதாரம், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்று விவசாயம் செய்வோம். அல்லாஹ் ஒரு அழிவை தந்திருப்பான். அந்த நேரத்தில் உன் உள்ளம் என்ன சொல்லுகிறது, அந்த சோதனையில் உன்னுள்ளம் என்ன சொல்லுகிறது என்பதை அல்லாஹ் சிலதை கொன்று உங்களை சோதிப்பான். வபஷிரு ஸாபிரீன், பொறுமையாக உள்ளவர்களுக்கு நீங்க நன்மாராயணம் சொல்லுங்க. நபி, என்ன நன்மாராயணம் தெரியுமா? இல்லல் ஜன்னா, சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை பொறுமைசாலிகளுக்கு. இது எப்படி ஒரு குணம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குணமுடையவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வர்ஹமா, அல்லாஹ்வுடைய ஸலவாத்து அவர்களுக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததுன், அவர்கள் நேர்வழி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, பொறுமை உள்ளவர்கள், பொறுமை உடையவர்கள், அந்த ஈமானை சுமந்தவர்கள் எப்படி அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களை ஒரு பீடை, ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு இழப்பு அவர்களை வந்து காவு கொண்டு விட்டது என்று சொன்னால், காலு, இந்த வசனம் அன்பு மனைவி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களும் கொடுக்க முடியாத ஒரு வசனத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறான். நானும் நீங்களும் இதை கரண்டு போனால், எங்கேயோ ஒரு மரண செய்தி கேட்டால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மாத்திரமல்ல, எல்லா துன்பமான நேரங்களிலும் உள்ளங்களில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது சூரா பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை சர்வ சாதாரணமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி, அல்லாஹ்விடத்தில் மீள இருக்கிறோம். இந்த வசனத்தை போன்ற ஒரு ஆறுதலான வசனத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீள இருக்கிறோம். எங்களால் ஒன்றுமில்லை, நாங்களும் ஒன்றுமில்லை, எங்கள் உடலும் ஒன்றுமில்லை, எங்கள் அறிவும் ஒன்றுமில்லை, நாங்களும் ஒன்றுமில்லை. நாம் பொறுமையாக இருந்து நல்ல துஆக்களை செய்து, நல்ல சாலிஹான இபாதத்துகள் செய்து, இதுதான் எங்களுக்கு மிச்சமாக வரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம், முஃமின்களுடைய காரியம் ஆச்சரியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் புகாரி முஸ்லிமில் பதிவாரிக்கக்கூடிய செய்தியை சொல்லுகிறார்கள். இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா விடயங்களும் நலவானதுதான், நன்மையானதுதான். வலைஸ ذلك لأحد إلا لمؤمن, மூமினை தவிர இது யாருக்கும் கிடையாது. என்ன சொல்லுதா தெரியுமா? இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர, ஒரு நலவு நடந்தால், ஒரு நல்லது நடந்தால் அவன் என்ன செய்வான் தெரியுமா?
தன்னை பெருமை உடையவனா காட்டி அப்படி வாழ மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இந்த அகிலத்தை படைத்தவனுக்கு என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். வைன் அஸாபத்துஹு ضرّா ஸபர, அவனுக்கு ஒரு பீடை ஒரு துன்பம் நடந்து விட்டால் பொறுமையாக இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டக்கூடியவனாக இருப்பான். இது ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் இருக்கும். இழப்புகள் வருகிற நேரத்தில் அல்லாஹுவை திட்டி தீர்த்து, மார்க்கத்தை திட்டி தீர்த்து, குடும்பத்தை திட்டி தீர்த்து, வைத்தியர்களை திட்டி தீர்த்து, ஆசிரியரை திட்டி தீர்த்து, தங்களை தாங்களே கேளிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டும். எது நடந்தாலும், எந்த இழப்பு வந்தாலும், எவ்வளவு பட்ட சோதனைகளை அல்லாஹ் தந்தாலும், இது அல்லாஹ் எனக்கு தந்தது, நான் அதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை, இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகள், அதனால் தான் நபிகள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, வஸ்ஸபர், பொறுமை என்பது தியாஉன், வெளிச்சம் என்றார்கள். வெளிச்சம் எவ்வளவு எமக்கு தேவைப்படுகிறது, அதே போன்றுதான் பொறுமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மதீனா வாசிகளில் சிலர் வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ் தாருங்கள் என்கிறார்கள். நபிகளார் கொடுக்கிறார்கள், இன்னும் தாருங்கள் என்கிறார்கள். நபிகளார் கொடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என் வீட்டில் என் ரப்பு, அவனை தவிர வேறு எதுவும் இல்லை, இருந்தால் நான் உங்களுக்கு தந்து விடுவேன். அந்த அளவுக்கு நபிகளார் கொடுக்கிறார்கள். பொறுமையை சோதிக்கிறார்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒருவர் பொறுமையை மேற்கொண்டால் அவரை பொறுமையாளனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்துக்கே ஒரு அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் தகப்பன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரும் பேருக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்கிறார்கள், என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்கிறார்கள். அப்ப நபிகளாரும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், துன்பங்கள், ஊரை விட்டு புரட்டி அடிக்கப்படுகிறார், அனாதையாக்கப்படுகிறார், எத்தனையோ துன்பங்கள், ரத்தம் சிந்தப்படுகிறது, பல் உடைக்கப்படுகிறது, அனாதையாக்கப்படுகிறார்கள், வறுமைக்கோ எல்லா துன்பங்களை நபிகளார் அனுபவித்தார்கள். அறிவிப்போம் என்கிறார்கள். அவ்வளவு துன்பத்தோடு அந்த மரண தருவாயில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டார்கள், மண்ணை உங்கள் நபியின் மீது போடுவதற்கு உங்களுக்கு மனம் வந்ததா என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தந்தையை நினைத்து, இந்த நபியை நினைத்து, இப்படி ஒரு துன்பம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தால் நானும் நீங்களும் பொறுத்துக் கொள்ள கூடாதா என்பதை கேட்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தந்ததும் அல்லாஹ்வுக்கு உண்டு, அல்லாஹ் எடுத்ததும் அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ் சில காலம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய மகள்களார் வருகிறார்கள். வந்தால் குழந்தை கொடுக்கப்படுகிறது, கொடுத்தால் உயிர் ஊசலாட்டம் ஆடுகிறது, நபிகளாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்களுக்கு நபிகளார் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மா ஜஅலஹு அல்லாஹு தஆலா ஃபீ குலூபி இபாதிஹி. நான் ஏன் அழுதேன் தெரியுமா? ஒவ்வொரு அடியார்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இரக்கம் இந்த அழுகைதான் என்றார்கள். நபிகளார் ஒரு குழந்தையை, தன் பேர குழந்தையை கையில் வைத்துக் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி மண்ணறையில் அமர்ந்து கொண்டு தனது ஆண் குழந்தை மரணித்ததற்காக வேண்டி அழுது கொண்டிருந்தாள். நபிகளார் பின்னால் செல்லுகிற நேரத்தில், இத்தகில்லாஹ, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வஸ்பிரி, பொறுமையாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேசி விடுகிறாள். உடனே தான் நபி என்பதை, சொன்னது நபி என்பதை அறியாமல் தான் அந்த பெண்மணி கஷ்டத்தில் துன்பத்தில் அவள் பேசினாள்.
இது நபி என்று தெரிந்ததும் உடனே நபிகளாருடைய வீட்டுக்கு ஓடி சென்று, இன்றைக்கு நாம் சுண்ணாவை சொன்னா, நபிகளாருடைய பொன்மொழியை சொன்னா ஏற்றுக்கொள்வர்கள் குறைவு. அன்றைக்கு பாருங்கள், தன் துன்பத்தோடு இருக்கிற நேரத்திலும் தன் ஆத்திரத்தை கொட்டி நபிகளார் என்ற நேரத்திலும் உடனே பேய்த்து மன்னிப்பை கேட்டு திருந்துறாங்கடா. எவ்வளவு ஈமான் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, போகிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் என்பது ரஹ்மத்துன் லில் முஃமினீன், மூமின்களுக்கு ஒரு அருள். நாங்கள் பொறுமையாக இருக்கோம். என்ன பொறுமை தெரியுமா? எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான். எங்கள் நேசத்துக்குரிய குழந்தைகளை அல்லாஹ் பறித்து விட்டால், எங்கள் உயிர்களை அல்லாஹ் பறித்து விட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கத்தை தர இருக்கிறான். எங்களுடைய நோயின் காரணமாக கவலைகள், துன்பங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைக்க வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும், மகிழ்ச்சியான கட்டங்கள் வருகிறது அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் படித்து இந்த மார்க்கத்தில் பொறுமை தலை என்பதை நாங்கள் கற்றுக் கொடுத்து, அது மனைவி, பிள்ளைகள், கூட இருப்பவர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த பொறுமையை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ அந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கஅபாவினுடைய நிழலில் தன் மேனியை கலட்டி தலையாணியாக வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நடக்கிற துன்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர் அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? புதைகுழியில் அவர்களை புகுத்தப்பட்டு, தலையை மேலே வைத்து, வாள்களில் குறுக்கால் அறுக்கப்பட்டு, தசைகளை எடுத்து இரும்பு சீப்பினால் வாரப்படுகிற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அப்படி ஏற்பட்டதா என்று கேட்டார்கள். ஆனால் தாயிஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கிறார்கள், மெய் மறந்து அடிக்கிறார்கள், சிறுவருடைய கைகளில் கற்களை கொடுத்து அடிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிகளாரிடத்தில் வானவர் ஜிப்ரீல் வந்து கேட்கிறார், ஏதாவது அல்லாஹ்வின் தூதரே, இந்த மலைகளுக்கு மத்தியில் வைத்தவரை நசுக்கி விடா என்று கேட்டார்கள். திருந்துவார்கள், விளங்கிக் கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், நான் பார்க்கிறேன், நான் லைவாக பார்க்கிறேன். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு நபிக்கு அவர்கள் அடிக்கிறார்கள், அவர் இரத்தத்தை துடைத்து கொண்டு வந்து சொல்லுகிறார், அல்லாஹ் இவர்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும். அன்பார்ந்தவர்களை, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு ஈமான், எவ்வளவு நட்பண்பு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுவர்க்கவாசியான பெண்மணியை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று அந்த பெண்மணியை சஹாபாக்கள் காட்டுகிறார்கள். இதே சொல்லுகிறார்களே, சௌதா ஒரு கருத்து நிற பெண்மணி என்று சொல்லுகிறார்கள். ஏன், எதற்காக வேண்டி அந்த பெண்மணி சுவர்க்கம் தெரியுமா? இந்த பெண்மணிக்கு ஒரு ஈர்ப்பு வழி இருக்கிறது, விழுந்தால் ஆடைகள் விலகி விடுகிற ஒரு நோய் இருக்கிறது, அதனால் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்படுகிறது. நபிகளாரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி நோய் இருக்கிறது, நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அது குணமாகிவிடும் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த நோயோடு நீ மரணித்தால் உனக்கு சுவர்க்கம் உண்டு பெண்மணியே, எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யா ரசூலல்லாஹ், நோயோடே நான் மரணிக்கிறேன், ஆனால் நான் இருப்பு வழி வார நேரத்தில் என் ஆடைகள் விளங்குது, எனக்கு அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்கிறது, அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் என்றால், நோய் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அது மூமின்களுக்கு தான். அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். இழப்புகள், சோதனைகள், துன்பங்கள், பசி, வறுமை எல்லாமே அது மூமின்களுக்கு தான். அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் பொறுமையை மேற்கொண்டு நல்ல வணக்க வழிபாடுகளை செய்து
தவக்குளுடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன இழப்புகள் வந்தாலும் நான் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தவன், நான் அல்லாஹ்விடத்தில் மீள இருக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன், நான் யாரையும் படுதூறு அவதூறு அது சொல்லி இது சொல்ல மாட்டேன், நான் யாருக்கும் லஅனத்து செய்ய மாட்டேன், நான் ஒப்பாரி விட்டு அழமாட்டேன், நான் யாரையும் குற்றம் சுமத்த மாட்டேன் என்று இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதி, அது அல்லாஹ்வுடைய நாட்டம், எனக்கு இப்படி வந்தது என்று அவன் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமை உள்ள ஒரு வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஹதவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.